வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடம் 5ஆம் வகுப்பு சமூக அறிவிலிருந்து உலகில் உள்ள கண்டங்கள் என்ற பாடத்திலிருந்து ஒரு 28 எம்சிக்யூ டைப்பில் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 28 கொஸ்டின்ஸ் நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா போதும், இந்த லெசன்ஸ் நீங்கள் படித்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ லெசனை படிச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகில் டேஸ் கண்டங்கள் உள்ளன. உலகில் டேஸ் கண்டங்கள் உள்ளன. ஆன்சர் ஆப்ஷன் பி 7. செகண்ட் கொஸ்டின், மிகப்பெரிய கண்டம் டேஸ். மிகப்பெரிய கண்டம் டேஸ். ஆப்ஷன் பி ஆசியா. தேர்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 1. தாஜ்மஹால் ஒரு நினைவு சின்னமாகும். அது ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ளது. 2. தாஜ்மஹால் வெள்ளை பளிங்கு கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. 3. இந்த அழகான நினைவு சின்னமானது உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் ஒன்றாக திகழ்கிறது. மேலே இருக்கக்கூடிய 3 கூற்றுகளில் எது பார்த்தீங்க அப்படின்னா சரின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் நுழைவாயில் அமைந்துள்ள இடம் டேஸ் ஆகும். இந்தியாவின் நுழைவாயில் அமைந்துள்ள இடம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மும்பை. ஃபிஃப்த் கொஸ்டின், உலக கண்டங்களில் 2வது பெரிய நிலப்பரப்பினை கொண்ட கண்டம் டேஸ் ஆகும். உலக கண்டங்களில் 2வது, ஓகேங்களா, 7 கண்டத்தில் 2வது பெரிய நிலப்பரப்பினை கொண்ட கண்டம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா. சிக்ஸ்த் கொஸ்டின், உலகின் நீளமான நதி டேஸ் ஆகும். உலகின் நீளமான நதி டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி நைல் நதி. செவன்த் கொஸ்டின், சகாரா பாலைவனம் டேஸ் கண்டத்தில் உள்ளது. சகாரா பாலைவனம் டேஸ் கண்டத்தில் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்பிரிக்கா. எய்த் கொஸ்டின், உலகத்திலேயே 50% மேல் தங்கம், வைரம் ஆகியவை கனிம வளம் மிக்க ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து தான் கிடைக்கின்றன. இங்கே டேஸ் கண்டத்திலிருந்து தான் கிடைக்கின்றன. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்கா. உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 50%, ஓகேங்களா, தங்கம் வைரம் எங்கேருந்து கிடைக்குது? ஆப்பிரிக்காவிலிருந்து தான் கிடைக்குது. நைன்த் கொஸ்டின், பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்படாமல் இருந்தாலும் மக்கள் வசிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லாததாலும் டேஸ் இருண்ட கண்டம் என அழைக்கப்பட காரணமாயிற்று. பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக அறியப்படாமல் இருந்ததாலும் மக்கள் வசிக்க ஏற்ற சூழ்நிலை இல்லாததாலும் டேஸ் கண்டமானது இருண்ட கண்டம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்பிரிக்கா. 10th கொஸ்டின், மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி, ஓகேங்களா, டேஸ் கண்டத்தில் அமைந்துள்ளது. மிகப்பெரிய நன்னீர் ஏரியான சுப்பீரியர் ஏரி டேஸ் கண்டத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி வட அமெரிக்கா. 11வது கொஸ்டின், உலகத்தின் 4வது நீளமான நதி. உலகத்தின் 4வது நீளமான நதி. ஆப்ஷன் டி மிசிசிபி மீசௌரி. 12வது கொஸ்டின், உலகத்தின் அனைத்து வகையான காலநிலையும் கொண்ட ஒரே கண்டம் டேஸ் ஆகும். உலகத்தின் அனைத்து வகையான காலநிலையும் கொண்ட கண்டம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி வட அமெரிக்கா. 13வது கொஸ்டின், உலகின் 2வது நீளமான நதி. உலகின் 2வது நீளமான நதி. ஆப்ஷன் பி அமேசான் நதி. ஆப்ஷன் பி அமேசான் நதி. 14வது கொஸ்டின், டேஸ் உள்ள பிரேசில் நாடு அதிக அளவில் காபி உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்று. டேஸில் உள்ள பிரேசில் நாடு அதிக அளவில் காபி உற்பத்தி செய்யும் நாடுகளில் ஒன்று. தென் அமெரிக்காவில் உள்ள பிரேசில் நாடு.
15வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? வட அமெரிக்காவின் ஆண்டிஸ் மலைத்தொடர் மிக நீண்ட மலைத்தொடர்கள் ஒன்று. இது ஒரு மடிப்பு மலையாகும். செகண்ட் பாயிண்ட், ஆகோன்காகுவா ஆண்டிஸ் மலைத்தொடர் மிக உயர்ந்த சிகரமாகும். ஆகோன்காகுவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டிஸ் மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் ஆகும். ஆப்ஷன் பி 1 தவறு 2 வந்து சரி. ஓகேங்களா? 16வது கொஸ்டின், உலகின் மிக உயர்ந்த எரிமலைகள் ஒன்றான கொடோபாக்சி எரிமலை டேஸ் கண்டத்தில் காணப்படுகிறது. கொடோபாக்சி எரிமலை டேஸ் கண்டத்தில் காணப்படுகிறது. ஆப்ஷன் டி தென் அமெரிக்கா. 17வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 1. அமேசான் மலைக்காடுகள் என்பவை தென் ஆப்பிரிக்காவின் அமேசான் ஆற்றுப்படுகையில் அமைந்துள்ள ஒரு பெரிய மலைக்காடு ஆகும். 2. உலகின் மிக பரந்த மற்றும் இரண்டாவது நீளமான நதியான அமேசான் நதி தென் ஆப்பிரிக்காவில் தான் உள்ளது. ஆன்சர் பி 1 தவறு 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. 18வது கொஸ்டின், டேஸ் பூமியின் மிகவும் குளிர்ந்த கண்டமாகும். இக்கண்டம் வெள்ளை கண்டம் அல்லது உறைந்த கண்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி அண்டார்டிகா. 19வது கொஸ்டின், பெண் குயின்கள் காணப்படும் கண்டம் டேஸ் ஆகும். பெண் குயின்கள் காணப்படும் கண்டம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி அண்டார்டிகா. 20வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? அண்டார்டிகாவில் அரை வருடம் சூரிய வெளிச்சமும் அரை வருடம் இருளாகவும் இருக்கும். 2. பாரதி மற்றும் மைத்ரி அண்டார்டிகாவில் செயல்படும் இந்திய ஆராய்ச்சி நிலையங்கள் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 21வது கொஸ்டின், உலகின் மிக சிறிய நகரமான வாடிகன் நகரம் டேஸில் தான் அமைந்துள்ளது. உலகின் உள்ள மிக சிறிய நகரமான வாடிகன் நகரம் டேஸில் தான் உள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி ஐரோப்பா. கொஸ்டின் நம்பர் 22, டேஸில் உள்ள பின்லாந்து ஏரிகள் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏரிகள் நகரம். ஓகேங்களா? ஏரிகள் நிலம் என்று அழைக்கப்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பின்லாந்து. அது வந்து எந்த கண்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் டி ஐரோப்பா. 23, 23வது கொஸ்டின், டேஸ் ஐரோப்பாவின் மிக நீளமான நதிகளில் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வோல்கா நதி. 24வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 1. ரஷ்ய நாடு கிழக்கு ஐரோப்பா மற்றும் வட ஆசியாவில் பறந்து விரிந்துள்ளது. 2. யூரல் மலைத்தொடர்களும் காஸ்பியன் கடல்களும் ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவை பிரிக்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டும் சரி. 25வது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? 1. உக்ரைன் ஸ்டெப்பி புல்வெளி பகுதி ஐரோப்பாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா? 2. குஜராத் இந்தியாவின் கோதுமை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. மிக சிறிய கண்டம் டேஸ் ஆகும். மிக சிறிய கண்டம் டேஸ் ஆகும். 26வது கொஸ்டின், மிக சிறிய கண்டம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. 27வது கொஸ்டின், பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் டேஸின் பெருமைகள் ஒன்று. ஓகே, பெருந்தடுப்பு பவளப்பாறை திட்டுகள் டேஸின் பெருமைகள் ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. 28வது கொஸ்டின், பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இது ரெண்டையும் பார்த்து மேட்ச் பண்ணும். பட்டியல் 1 வந்து ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா கொடுத்துருக்காங்க.
பட்டியல் 2ல வந்து வாடிக்கை நகரம், அமேசான் காடுகள், சகாரா பாலைவனம், கங்காரு மிகப்பெரிய கண்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 28 கொஸ்டின்ஸ் பக்கம் பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு முக்கியமான லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க முடியுமோ அந்த அளவு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.